ஆதிசங்கரர் கேரளாவிலே காலடி எனும் ஊரிலே அவர் பிறந்து சின்ன வயதிலேயே அனைத்து வேதங்களையும் படித்து அனைத்து சாஸ்திரங்களையும் படித்து இந்த உலகத்திற்கு நன்மை செய்ய வேண்டும். ஒரு நாள் ஒரு வீட்டிற்கு சென்று அந்த பிரம்மச்சாரியாக இருப்பவர்கள் அவர்களுக்கென்று சில விதிமுறைகள் இருக்கின்றன. அதன்படி பிக்ஷாச்சரணம், பிக்ஷை எடுப்பது. அதன்படி அவர் வீட்டுக்கு முன்பாக சென்று பவதி பிக்ஷாம் தேஹி என்று அந்த சின்ன வயதிலே தர்மத்திற்காக நாம் செயல்படும் பொழுது பயமோ வெட்கமோ நமக்கு இருக்கக்கூடாது. ஆதிசங்கரர் அவர் ஒரு வீட்டுக்கு முன்னாடி போய் பிக்ஷை கேட்டு வெளியிலே இருந்து அந்த அழகான ஒரு குரல் பவதி பிக்ஷாந்தேஹி என்று கேட்கிறது. அந்த வீட்டு பெண்மணிக்கு ஒரே ஒரு நெல்லிக்காய் இருக்கு அந்த வீட்டில். இந்த அம்மாவுக்கு கொண்டு போய் கொடுக்கணும்னு தோன்றும். வீட்டுக்காரருக்காக உபயோகப்படுத்துகிறதா இல்லை இந்த குழந்தை வந்திருக்கிறது அதற்கு கொடுப்பதா என்று அந்த நேரத்தில் இந்த குழந்தைக்கு கொடுக்க வேண்டும் என்று நிச்சயம் செய்து கொண்டு இந்த பிக்ஷா பாத்திரத்திலே நெல்லி கனியை அந்த வீட்டு பெண்மணி இடுகிறார். அந்த ஆதிசங்கரான அந்த சின்ன வயது பாலகனுக்கு அந்த நெல்லிக்கனியை கொடுத்தவுடனே அந்த வீட்டிலே இருக்கக்கூடிய வறுமையை நீக்க வேண்டும் என்று மகாலட்சுமி அம்மனிடத்திலே ஸ்தோத்திரம் செய்கிறார். தேயம் தீனஜனாயச்ச வித்தம். யாரெல்லாம் ஏழைகளாக இருக்கிறார்களோ அந்த ஏழ்மையை போக்க வேண்டும் என்பதற்காக கனகதாரா ஸ்தோத்திரம். கனகம் என்றால் பொன், தாரா என்றால் அது தொடர்ந்து வருவது தாரை.